வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு கொள்ளுல எப்படி இட்லி பொடி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. இதை இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது கொள்ளு இல்லைனா காணம்னு சொல்லலாம். இதில் நிறைய கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ராலையும் இது நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கொள்ளு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதோ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சு அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இது நல்லாவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கொள்ளு பொடியை டெய்லி வெயிட் லாஸ்க்காக மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கடலைப்பருப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் போட்டு இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போட்டு இதையும் சேர்த்து வறுத்துருங்க. எப்பயுமே சீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும். ஸோ அதனால கடலைப்பருப்பு வறுத்த உடனே அதுக்கப்புறம் சீரகத்தை போடுங்க. இப்போ 2ஐயும் வறுக்கும்போது இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் எடுத்து வச்சு ஆற விடலாம். அடுத்ததாக ஒரு 6-7 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்தா கூட இந்த பொடி நல்லா தான் இருக்கும். காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததான் நம்ம பூண்டு சேர்க்கலாம். பெரிய சைஸ் பூண்டை விட சின்ன சைஸ் பூண்டு இதுக்கு நல்லாவே சூட் ஆகும். ஸோ சின்ன சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 15 பூண்டாவது இதுக்கு போடலாம். பூண்டை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். இதை நீங்கள் அப்படியே அரைச்சா கூட பொடி நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஆற விடலாம். ஆற விட்டுட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கலாம். இது இப்போ மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சுற்றி எடுங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போது இதை கரகரன்னு அரைக்கணும். ஸோ ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. இதோ சூப்பராக பொடி ரெடி ஆயிடுச்சு. இதோ கொள்ளு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.